வெல்கம் பேக் டு ஜிஜி கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம 2 வண்டியை வச்சு லோடு ஓட்ட போகிறோம். அது எதுக்காக லோடு ஓட்டுறோம், என்ன ஏதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அட்டன் டைமில் 2 வண்டி ஓற்றி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் ஓட்டலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ட்ரில் மிஷின் பேட்டரி தான். நம்ம மெக்கானிக்கு மட்டும் அப்பப்போ பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அதனால் நம்ம வோல்டேஜ் கோல்டுங்கிற மாதிரி புதுசாக ஒரு பேட்டரியை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 5 ஆம்பியரு 6 வோல்ட்டு பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும். மேக்ஸிமம் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 672. இது வரைக்கும் நம்மளுக்கு 645 தான் காமிச்சிருக்கு. இதுக்கே பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அது எதனால் ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து முன்ன வந்து 12 வாட்ஸ் கொடுத்து பவர் சப்ளை கொடுத்து ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்போது ஸ்பீடு பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 6 வோல்ட் கொடுக்குறதுனால அதுக்கு தகுந்த ஸ்பீடு தான் போவோம். ஆனால் லோடு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனையாகுது. கொஞ்சம் ஒயரிங் பிரச்சனை இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னலாம் பிரச்சனைங்கிறது ஷார்ட்ஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடு இன்றைக்கி என்ன லோடு ஒர்க் அப்போன்னா கொஞ்சம் இந்த சைடில் சமம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நம்ம ரோடு போட்டதுலேருந்து அப்படியே நிற்கிது. அதுக்கடுத்து மழை விட்டு பெய்யறதுனால இந்த பக்கம் வராமே இருந்தோம். ஏகப்பட்ட பில்லு பூண்டெல்லாம் அப்படியே நிற்கிது. இதோட ஒர்க்கு நிறைய பார்க்கணும். தொட்டியோட ஒர்க் இருக்குது, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த தொட்டி சைடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். 2 வண்டியும் அட்டன் டைம் எடுத்து வந்துருக்கோம். 2 வண்டியும் அட்டன் டைமில் ஓட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இன்றைக்கி அட்டன் டைமில் ஓட்டுவோம். அப்போ அட்டன் டைம் ஓட்டுறதுக்கான 2 ரீசன் என்னென்னா, 2 பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 பேராச்சும் இருக்கணும். எதுக்கும் சொன்னால் ரெண்டு பேர் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு இருக்கணும், ஒருத்தர் வீடியோ பிடிக்க இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் பசங்க இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து வீடியோ அப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ வந்து ஒன்று நாம் எடுக்கணும். நாம் எடுத்தால் கொஞ்சம் ஆங்கிள்லாம் பார்த்து கரெக்டாக எடுக்கலாம். அதே பர்சன்ட்டு கொடுத்துட்டு நாம் வண்டி ஓட்டணும்னா கொஞ்சம் லோடெலாம் அதிகமாக ஓட்டலாம். அதுக்கும் ரொம்பவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயந்தான். நம்ம வண்டி நாம் வந்தால் எங்கே வளைச்சா கரெக்டாக வளைங்கிறது பார்த்து வளைப்போம். அதே சின்ன பசங்க கொடுத்தப்போனா எங்கே வளைக்கணுங்கிறது பார்த்து வளைக்கிறது கொஞ்சம் டஃப்பு. அதனால் சார்ஜிங் சேவிங் பிரச்சனை அதிகமாக வரும். அதனாலே தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஜாண்டியரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு இடம் பர்ஃபெக்டாக இருந்தால் சூப்பராக ஓட்டிகிட்டு போகல. 2 லோடு மண் ஓட்டவும் மண் கொஞ்சம் பொறப்பொறப்பாக்கிறதுக்கு வண்டியெல்லாம் தள்ள முடியல, குழிதான் போடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லோடு கம்ப்ளீட்டாக நம்ம ஜாண்டியரில் ஓட்டியாச்சு. அடுத்து மகேந்திரா கொண்டு போய் ஓட்ட வேண்டியதுதான். அதுக்கு இந்த வண்டியை கொண்டுட்டு போய் ஓரம் போய் விடணும். அடுத்து மகேந்திரா எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துட்டு, ஏன்னா மகேந்திராக்கு வந்து இது வரைக்கும் லோடு ஒர்க் வந்து கொடுக்கவே இல்லை. புது பேட்டரி மாற்றணும்ல, அதனால் நம்ம வந்து எந்த லோடு ஒர்க்கும் கொடுக்கல. அதனால லோடு ஒர்க் கொடுக்கலாம். அதுக்கு வந்து வண்டியை கொண்டு வந்து அடுத்த லோடுக்கு நிறுத்தியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வந்து கீழே லோடு போட்டோம். வண்டி பார்த்திங்கன்னா போகலை, ஆனால் வீலிங் மட்டும் ஆனவனா வந்து தூக்கிட்டாப்புல. லோடு ஃபுல்லாக தள்ள முடியாதனால அந்த பவர் சப்ளை என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளே இருக்கிற பேட்டரியெல்லாம் ஹீட் ஆகுது. மோட்ரு எல்லாம் ஃபுல்லாக ஹீட் ஆகி உள்ளே வந்து ஸ்மோக்கெலாம் வர ஆரம்பிக்குது. பாருங்கள், அப்படி ஸ்பீடு கொடுத்தா வீலிங். அது எதனாலங்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு தான். இதுக்கு மெயின் ப்ராப்ளம் ஒயரிங் தான். ஏன்னா ஒயரிங்கோட உள்ளே இருக்கிற செம்பு கம்பியெல்லாம் ஃபுல்லாக வந்து கருகிருச்சு. அது வந்து போட்டு ரொம்ப நாளாச்சு. ஏன்னா வந்து அதனால் அது பிரச்சனை. அதனால் வந்து இந்த ஒயரிங் பிரச்சனை சீக்கிரம் மாற்றணும். நம்மளுக்கு வந்து இந்த மகேந்திராவுக்கு நிறையா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒன்று விட்டால் ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி போவோம். மகேந்திராவில் கொண்டுட்டு போய் பார்த்திங்கன்னா ஒரு லோடு ஓட்டி முடிச்சிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸாக தான் எடுத்தோம். அதனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ வந்து 2வது லோடு பார்த்திங்கன்னா ஜாண்டியர் எடுத்து வந்துருக்கோம். ஒரு 4 லோடு ஓட்டினா போதும், அந்த இடத்த கொஞ்சம் சமம் பண்ணிடலாம். அதை சமம் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக சமம் பண்ணிட்டு தான். வீலிங் பாருங்கள், நம்ம ஜாண்டியர் வந்து பக்காவாக தூக்கிட்டாப்புல. ஒரிஜினல் வண்டியில் தூக்கினா கூட அவ்வளோ சாட்டிஃபிகேஷன் வருமானு தெரியாது. ஆனால் நம்ம ஜாண்டியர் இப்படி நிற்கிறத பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறமேல பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சு. அந்த திட்டு லைட்டாக எடுத்து விட்டோம். வண்டி பக்கம் ஏறி இறங்கிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொட்டிட்டு அடுத்த லோடுக்கு திருப்பி நம்ம வந்து மகேந்திரா எடுத்துட வேண்டியதுதான். என்னோடய கான்செப்ட் படி 2 லோடு ஓட்டினா ஓரளவுக்கு வந்து சமமாயிடும். அதுக்கடுத்து வந்து மீதெல்லாம் வந்து லோடு அதிகமாக பிடிக்கிற கேட்டகிரி. அதனால் வந்து நம்ம ராரி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டேட்ரி விட்டு மட்டும் கொஞ்சம் சமம் பண்ணிக்க வேண்டியதான். லோடெலாம் அதிகமாக பிடிக்க மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். லோடு கொஞ்சம் கம்மியாக ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா டிராக்டர் தூக்கிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வந்து 2வது லோடு கிளம்பிட்டாப்புல. பாருங்கள், அவர் பாட்டுக்கு ஒரு ஆஃப் ரோடில் இருக்கிறப்ப அவரை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை.
ஆனால் வந்து லோடு போட்டாப்புல அரைக்கடிக்க வெளியே தூக்குறாப்புல. அதனால் டைம் என்ன பண்ணிட்டோம்னா டாப்புக்கே வந்து வண்டி கொஞ்சம் தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த டாப்புக்கே கூட்டிகிட்டு வந்தாலும் அதே பிரச்சனை தான், வீலிங்கு தான். சரி அப்படி இப்படி அப்படியே கொண்டு வந்து வண்டியை வந்து 2வது லோடு கொட்டி விட்டு 2 வண்டியும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அட்டன் டைமில் ஓட்டிகிட்டு போகிறப்ப அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நம்ம இன்னும் 4x4 எடுத்து வந்தோம்னா இன்னும் பக்காவாக பார்ப்பல. 4x4 வந்து ரொம்ப பெரிய வண்டி, கேப்சர் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாகவே அதுக்கு வந்து ஒரு 2 வீலுக்கு பிடிச்சிக்கும். அப்படியே ஒரு வழியாக அட்டன் டைமில் 2 வண்டியும் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டோம்னா இந்த விளாக் முடிஞ்சுச்சு. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப்பில் பண்ணோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் அந்த வாட்ஸ்அப் சேனல்.